சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மாத்து நலபாகம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் குட் மார்னிங். இன்றைக்கி நம்மாத்து நலபாகத்தில் ஒரு சாம்பார் வெரைட்டி வெண்டைக்காய் சாம்பார். இது வந்து நம்ம தனி வீடியோவாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். சாம்பாருக்கு வந்து நான் இன்றைக்கி துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது ரேஷன் பருப்பு. ஸோ நான் வந்து ஓப்பன் பாட்டில் ஒரு உலக்கு பருப்பு எடுத்து களைஞ்சிட்டு வெந்து வச்சுட்டுருக்கேன். இப்போ இந்த பக்கம் சாம்பாருக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து 2.5 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, அப்புறமா புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி ஊற வச்சு வச்சுருந்தேன். அது வந்து ஒரு 3/4 டம்ளர் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் 3/4 டம்ளர் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2.5 டம்ளர் தண்ணி முதல்ல சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இதில் வந்து இப்போ நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 5-6 வெண்டைக்காய் இருந்தது, கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே இப்போ வந்து டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்தது, ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வாசனைக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா அலம்பி கிள்ளி போட்டுக்கோங்க, அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இதை வந்து அடுப்பில் ஏற்றி ஒரு தடவை கிண்டி கொடுத்துக்கிறேன். கிண்டிட்டு வந்து இதை தட்டை போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம். மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸ் கழித்து நான் பார்க்குறேன். ஸோ நல்லாவே வந்து வெண்டைக்காய் வெந்து வந்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டம்ளர். கிண்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெண்டைக்காய் வந்து சூப்பராக வந்துடும். அப்புறம் நம்ம பருப்பை கரைச்சி விட்டுக்க வேண்டியதான். ரொம்பவே சிம்பிள் தான் சாம்பார்லாம், ரொம்ப ஒன்றும் பெரிய ஒன்றும் விஷயம் இல்லை. இப்போது வெண்டைக்காய் வந்து சூப்பராக வந்தாச்சு. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன், தக்காளியும் நல்லா வந்துடுது. இப்போ இதில் வந்து நம்ம இந்த பக்கம் பருப்பு ரெடியாக இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிற பருப்பில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. கரைச்சிட்டு இதை வந்து நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து கிண்டி கொடுத்துருங்க. பருப்பு வந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக நமக்கு உப்பு தேவைப்படும், அதனால ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தோம், இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு கொதி வரட்டும், லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறமா நமக்கு வந்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். குழம்பு வந்து திக்காகிறதுக்கு. பருப்பு நீங்கள் நிறைய சேர்த்துல அப்படின்னா குழம்பு வந்து திக்காகிடும், அரிசி மாவு சேர்க்கணுங்கிறது இல்லை. அவ்வளோதான். இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இறக்கி வச்சு தாளிக்க வேண்டியதான். வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. நல்லா ஒரு கொதி வந்துடுத்து, இறக்கி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம பொரிச்சு கொட்டிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை. அவ்வளோதான். இது நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக சாம்பாரில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து சாம்பார் ஒரு தடவை கிண்டி கொடுத்துட்டா வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. இது வந்து ஒரு காம்போவோட பண்ணியிருந்தோம், லஞ்ச் காம்போவோட. ஸோ அந்த ரெசிபி நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த சாம்பார் டிஃபன் அண்ட் லஞ்ச் ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.